அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருள் விளக்கத்திற்கு பொருத்தமான கதைகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இருள் விலகியது என்ற தலைப்பில் ஒரு கதையை பார்க்கலாம். இரவு வெகு நேரம் ஆகியும் வராத காரணத்தினால் அப்பொழுதுதான் சற்று கண்ணயர்ந்தாள். அந்த நேரம் பார்த்து கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உடனே வேகமாக எழுந்து சென்று கதவை திறந்தான். அப்பொழுது வழக்கம் போல மாணிக்கம்தான் உள்ளே நுழைந்தான். மாணிக்கத்திற்கு ஒரு பழக்கம் என்னவென்றால், அக்கம் பக்கத்தில் எந்த ஊரில் திருவிழா என்றாலும் அங்கு ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அங்கு சென்று விடுவான். அப்படித்தான் இன்றும் பக்கத்து ஊரில் திருவிழா ஆன்மீக சொற்பொழிவு என்பதனால் அங்கு சென்று விட்டு தாமதமாக வெகு நேரம் கழித்து வந்தான். எப்பொழுதும் போல அவனுடைய மனைவி முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். இப்படி கோவில் கோவிலா திருவிழா சொற்பொழிவு என்று போறதுனால உங்களுக்கு என்னதான் கிடைக்க போதோ என்று முணுமுணுத்தான். அப்படியே தூங்கவும் சென்றான். மறுநாள் காலையில் நேரம் முடிந்தது. மாணிக்கத்தினுடைய மனைவி ஒரு சல்லடை ஒன்றினை மாணிக்கத்திடம் கொடுத்து, இது நிறைய நீர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவனும் அதனை வாங்கி சென்று அது நிறைய நீர் ஊற்றி எடுத்து வந்தான். வீடு முழுவதையுமே நனைத்தபடி வந்தான். சல்லடையை தன்னுடைய மனைவிடம் கொடுத்தான். அதனை வாங்கிய அவள், இதை நல்லா பாருங்க, இந்த சல்லடை மாதிரி தான் நீங்களும். நீங்க சொற்பொழிவு கேட்கிற லட்சணமும் இப்படிதான் இருக்குது. இதுல ஊத்துன நீர் மாதிரி தான் நீங்க கேட்கிற சொற்பொழிவு அனைத்தும் மண்டையில ஒண்ணுமே நிக்கிறது இல்லை. அப்படி கூறியதுனால கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து பின்னர் யோசித்தபடி மாணிக்கம் சொல்ல தொடங்கினான். ஆமா, உண்மைதான். இந்த சல்லடை மாதிரி தான் என்னுடைய மனசும். இதற்கு முன்பு இந்த சல்லடையில் நிறைய அழுக்கு இருந்தது. இந்த நீரை ஊற்றிய பிறகு நீரும் இதுல தங்கல, அதுல உள்ள அழுக்கும் போய்விட்டது. இப்பொழுது சல்லடை சுத்தமாக இருப்பது போல என்னுடைய மனசு சுத்தமா இருக்குது. மனதில் இருந்த தீய எண்ணங்களும் அறியாமை போன்ற பலவும் அகன்று விட்டன. என்னுடைய மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குது என்று கூறினான். அதாவது இறைவனுடைய புகழை கேட்பதனாலும் சொல்வதனாலும் நம்முடைய மனமானது தெளிவு பெறும். மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அகன்று நிம்மதி பெறும். இதே கருத்தை தான் திருவள்ளுவரும் இறைவனுடைய பொருள் நிறைந்த புகழை விரும்பி அதன்படி வாழ்பவர்கள் நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய அறியாமை ஒருபோதும் அண்டாது. அதாவது இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று குறிப்பிடுகிறார்.